தானே. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரான்ஸ். இன்னைக்கு நம்ம ஆர்சிபி vs டிசி மேட்ச் பத்தி பாத்திரலாம். ஒன்ஸ் அகைன் ஆர்சிபிக்கு சின்னசாமியில ஒரு லாஸ், 2 back-to-back லாஸ் இன் ஹோம் கிரவுண்ட். ஸோ ஆர்சிபிக்கு சின்னசாமி ஒரு ஸ்கேரி வென்யூவா தான் இருக்கு. நம்ம அந்த மேட்ச் பத்தி டீட்டெயிலா பாத்திரலாம். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மிருதி அன்பு. நமக்கு எதிரிங்க வெளியில இல்லடா, கூடவே இருக்கீங்கிற மாதிரி ஹோம் கிரவுண்ட் தான் நமக்கு முதல் எனிமி போல. அவே கிரவுண்ட்லாம் போய் ஈஸியா ஜெயிக்கிறானுங்க, ஹோம் கிரவுண்டும் வந்தா மட்டும் இந்த தடவுறானுங்க. மக்களே சாரி, 2 நாள் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஏன் ப்ரோ போடலன்னு சொல்லிட்டு. அதான் கொஞ்சம் ஃபீவரிஷா இருந்துச்சு ப்ரோக்கும் எனக்குமே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனாலதான் பண்ண முடியல. சாரி, வி அப்பாலஜைஸ். ஆனா இனிமேல் கண்டிப்பா ரெகுலரா வீடியோஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பேட்டிங் பத்தி பாத்திரலாம். ஆர்சிபி பேட்டிங் பத்தி பார்த்தோம்னா, எடுத்தோன்னே ஃபில் சால்ட் வந்து டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா வந்துட்டு ஃபில் சால்ட்டுக்கு அவங்க போட்டது எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் கொஞ்சம் போரா போட்டாரோ அப்படின்ட்டு தோணுது. இல்லாட்டி அவராலையும் அடிச்சிருக்க முடியாது. அவர் வந்து பால் வந்து மேல போட்டு ஸ்விங் பண்ணணும்னு எதிர்பார்த்து மேல போட்டு கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் வந்துட்டு இந்த பிட்ச் வந்து ஸ்லோவா தான் இருந்துச்சு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் அவன் என்ன சொன்னாலும். ஆனா இந்த ஸ்லோ பிட்ச்ல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் 2 ஓவர் 3 ஓவர் அவங்களும் அடிக்க தான் பார்த்தாங்க. ஆனா அவங்க வந்து அது ஸ்லோ பிட்ச்னு தெரிஞ்ச அப்புறம் பேக் ஆஃப் த லென்த் போட்டு இன்டு த விக்கெட் போட்டு நிறுத்த பார்த்தாங்க. ஆனா ஸ்டார்க் வந்து மேலேயே போட்டு ஸ்விங் பண்ண பார்த்தாதான் அந்த ஒரு ஓவர் வந்து பயங்கரமா அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி அக்சர் பட்டேல் போடும்போது பால் கொஞ்சம் நின்று வந்துச்சு. விராட் கோலி வந்து பின்னாடி ஒரு ஷாட் அடிப்பார், அப்ப கூட பால் கொஞ்சம் நின்று வந்துச்சு. கொஞ்சம் கேட்ச் மாதிரி போகும் அந்த ஷாட். அதுலயே தெரிஞ்சிச்சு விக்கெட் வந்து ஸ்லோவா இருக்குன்னு. அதனாலதான் திருப்பியுமே அக்சர் பட்டேல் பவுலிங் போட வந்தாரு. விப்ராஜ் எல்லாம் பவர் பிளேல கொண்டு வந்ததுக்கு ரீசன் கூட நான் அதுதான் நினைக்கிறேன். ஆக்சுவலி 4 ஓவர் வந்து ஸ்கோர் வந்து சம் 65 ஆட் சம்திங் இருந்துச்சு. எவ்வளவு இருந்துச்சுன்னு எக்ஸாக்டா தெரியல. 5th ஓவரும் 6th ஓவர் சேர்த்து 2 ரன் தான் போச்சுன்னு நினைக்கிறேன். 2-3 ரன் தான் போச்சு. அது வந்து வெரி புவர் ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க சம மொமெண்டம்ல இருக்கீங்க, பிட்ச் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிற செகண்டரி. சம மொமெண்டம்ல இருக்கீங்க, ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கீங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் ஆடிட்டு சால்ட் அவுட் ஆயிருக்காரு. அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வாட் எவர் இட் மே பி த்ரூ அவுட்டாவே வந்து யூ ஹேவ் டு ஷோ தட். எடுத்தோடனே அந்த 5th and 6th ஓவர் வந்து நீங்க அந்த பிரேக் விட்டுருக்க கூடாது. அங்கேயே நீங்க அடிச்சு ஒரு 80 ரன்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ப்ரெஷர், அதுக்கப்புறம் இன்னும் பவுலர் ஸ்டம்பிள் ஆகிருக்க வாய்ப்பு இருந்துச்சு. அங்க வந்து ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு ஆர்சிபி எனக்கு தோணும். அவங்க வந்து போராதான் ஆடினாங்க. நான் என்ன சொல்றேன், சிங்கிள்ஸாவது ரொட்டேட் பண்ணிருக்கலாங்கிறான். பிச்சு ஸ்லோவா இருந்தாலும் பால் வரல அந்த இடத்துல வந்து. அந்த 2 ஓவர் வந்து கடைசி ஓவர்லாம் விக்கெட் மெய்டன் அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஆயிட்டாங்க ரொம்ப. அது ஒரு சிங்கிள்ஸாவது ரொட்டேட் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு ஆடி இருக்கலாங்கிறேன். அந்த அளவுக்கு டாட் பால்ஸ் அந்த பவர் பிளேல அதுவும் ஆடணும்னு அவசியம் இல்ல. படிக்கலாம் சொல்லணும். ஆக்சுவலா ஒரு ஐடியாவே இல்ல அவருக்கு என்னதான் பண்றோன்னு. ஏன்னா எல்லாமே இப்படி ஒரே ஷாட்டே போயிட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஒரு 3 டாட் பால் ஆனதுக்கு அப்புறம் டெஸ்பரேட்டா ஒரு ஷாட் போகணுமேன்ற மாதிரி அது அவரோட ரேஞ்ச்லயே இல்ல. அதை போய் அடிக்க போயிட்டு அவுட் ஆயிட்டு போறாரு. தேவையில்லாம ஒரு 4 டாட் பால். அப்புறம் புதுசா அந்த பட்டிதாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுன்சர் போட்டு விட்டாரு. நெக்ஸ்ட் அவர் அதை மீட் பண்ணணுன்ற இன்டென்ஷன்ல அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த 6th ஓவர் வந்து நம்ம டெல்லிக்கும் ஈக்குவல் கிரெடிட்ஸ் கொடுத்தாலும் அதே மாதிரி ஆர்சிபி கொஞ்சம் போரா பிளே பண்ணிட்டாங்க. இந்த ஒரு மேட்ச் வச்சுலாம் படிக்கல டிராப் எல்லாம் பண்ண முடியாது. படிக்கல வந்து பேக் எல்லாம் பண்ண வேணாம் ப்ரோ. நம்ம என்ன சொல்றோம், படிக்கல வந்து நல்லா ஆடுறப்போ நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்குறோம். படிக்கல் நல்லா ஆடுறப்போ நல்லா ஆடினாரு, நம்ம எக்ஸலென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்மான் ப்ரோ அப்ப ஒரு பாசத்தோட சொல்றாரு, நான் படிக்கல பேக் பண்ண நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்லி ஓகே, கிவ் கிரெடிட்ஸ், தப்பே கிடையாது 100%. அட் த சேம் டைம் நல்லா ஆடலங்கிறப்பையும் நம்ம சொல்லி ஆகணும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். படிக்கல் போராதான் ஆடணும் தானே நான் சொல்றேன். நான் என்ன எக்ஸ்ட்ராடினரியா ஆடணும் நான் சொல்றேன், போராதான் ஆடணும்னு சொல்றேன். நான் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிருக்கணும் ப்ரோ. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இல்ல சோஃபார் இந்த ஐபிஎல் நீங்க எடுத்துக்கோங்க ப்ரோ, 5 மேட்ச் ஆடி இருக்காரு படிக்கல், ஓகேவா? வி ரெஸ்பெக்ட் அஸ் அ பிளேயர், அதெல்லாம் இல்ல. பட் ஹானஸ்டா நம்ம இன்புட்ஸ் கொடுக்குறோம். என்னன்னா 5 மேட்ச்ல வந்து 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சென்னையோட சூப்பர் ஆடினாரு, 100% ஒத்துக்கிறேன். மும்பையோடையும் சூப்பர் ஆடினார், 100% ஒத்துக்கிறேன். கேகேஆரோட ஒரு ஃபெயிலியர், ஜிடியோட ஒரு ஃபெயிலியர், இன்னைக்கு டெல்லியோட ஒரு ஃபெயிலியர். ஸோ 3 ஃபெயிலியர். ஸோ வுட் லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச். அப்கமிங் கேம்ஸ்ல பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம வில் கம் டு கன்க்ளூஷன். இது வந்து ஷுவரா அவரோட பேட்டிங் ஸ்டைலே கிடையாது ப்ரோ. இது அவரோட பேட்டிங் அப்ரோச்சே கிடையாது. இது வந்து அவர் கம்ப்ளீட்டா ஒரு நியூ ரோல் மாதிரி தான். இப்படி அட்டாக்கிங் எல்லாம் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனே கிடையாது அவரு. ஸோ இங்க என்னை பொறுத்தவரையும் அவர் என்னன்னா, இங்க இந்த பேட்டிங் அப்ரோச்ல அவரோட மோஸ்ட் ஆஃப் சக்சஸ் பார்க்க முடியாது ப்ரோ. ஒரு 3 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாலும் 5 மேட்ச் ஃபெயில் ஆவாரு. இது இப்படிதான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது டெஃபினட்டா. அது வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட், விராட் கோலி மட்டும்தான் ஓரளவு டீசென்டான. அப்புறம் கடைசியா டிம் டேவிட் வந்து அடிச்சாரு. மத்தபடி வந்துட்டு யாருக்கும் பேட்லயே படல. இன்னைக்கு ரஜத் பட்டிதாருக்குலாம் சுத்தமா படல. எக்ஸலண்டா போட்டாங்க. ஸ்பின்னர்ஸ் அவங்க கொண்டு வந்தது, ஸ்பின்னர்ஸ் வந்து அடிக்கவே முடியல 2 டீம்லயுமே. லிவிங்ஸ்டனை விடுங்க, அவர் பார்ட் டைம் ஸ்பின்னரு.
ஸ்பின்னர்ஸ் வந்து அடிக்கவே முடியல. டிசியோட அது குல்தீப் யாதவையும் சரி விப்ராஜும் சரி அடிக்க முடியல. ஆனா அக்சர் பட்டேல அடிச்சிட்டாங்க. சோ வந்து ஸ்பின்னருக்கு நல்ல பர்ச்சேஸ் இருந்துச்சு. விராட் கோலி ரன்அவுட் பத்தி பேசிருங்க. அப்புறம் நம்ம கோலியை வந்து இது பண்ணலன்னு கண்டிப்பா அது டெஃபினட்டா கோலி தான் பிளேம் பண்ணி பால் நல்லாவே பேட்டோட மிடில்ல பேஸ் ஆயிருந்தது. ஆக்சுவலி நீங்க போயிருச்சு குயிக்கா ஒரு நோன்ற கால் கொஞ்சம் குயிக்கரா எடுத்துக்கணும். இவரும் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் லீடு கொடுத்துட்டு அப்புறம் வேணான்ட்டாரு. எப்படி நம்ம பேசணும், இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்து ரன் கால் பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ரைக்கர் வந்து ரன் கால் பண்ணிட்டா நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்கும் கண்ணை முடிட்டு தலைகீழ போட்டு ஓடிதான் ஆகணும். இந்த இடத்துல ஆனா கால் எடுத்ததே எனக்கு என்னமோ விராட் கோலி தான் கால் எடுத்தது மாதிரி இருந்தது. இல்ல கமெண்ட்ரியில ஆல்ரெடி சொன்னாங்க இதுவரையும் ஏதோ 30+ ரன் அவுட்ஸ்ல விராட் கோலி இன்வால்வ் ஆயிருக்காரு. அதுல 2 ரன் அவுட் தான் அவர் ஆயிருக்காரு, மத்ததெல்லாம் ஆப்போனன்ட் ஆயிருக்காங்கன்ட்டு. சோ வந்து அவர் ஸ்பீடுக்கே இருக்கணும்னு மத்தவனே எதிர்பார்க்கிறாரு. அது நடக்காது. அதுவும் அது தப்பான கால். என்ன ஸ்பீடா ஓடினாலும் உள்ள வந்திருக்க முடியாது. அது ஒரு விஷயம். கம்யூனிகேட் பண்ணிருக்கணும். யா ஓகே வில் மூவ் அஹெட். அங்க போச்சு மொமெண்டம் அப்படியே படுத்துருச்சு. அதுல இருந்து பவர் பிளே ஃபுல்லா பிலிப் சால்ட் ஆடினாலே இன்னும் ஒரு 20+ ரன்ஸ் கண்டிப்பா டெஃபினட்டா போட்டிருப்பாரு. ஏன்னா அவர் நல்ல டச்ல இருந்தாரு. அவருக்கு மிடில் ஆஃப் தி பேட்ல பட்டுச்சு. கான்ஃபிடன்ஸும் கொஞ்சம் நல்லா ஹை லெவல்ல இருந்தது. ஹியூஜ் ஹோப்ஸ் இருந்துச்சு ஆர்சிபி மிடில் ஆர்டர் மேல. அது இன்னைக்கு கொஞ்சம் டெலிவர் பண்ணலங்கிறது தான் இன்னைக்கு ஒரு மேஜர் டிராபேக். மத்த எல்லாமே கொஞ்சம் ஓகே தான். இது இந்த சிச்சுவேஷன் தான் ப்ரோ நான் லாஸ்ட் மேட்சே சொன்னேன். ஆர்சிபி மேட்ச் இப்ப என்னன்னா இப்படி குயிக்கர் விக்கெட் சொல்லும் போது குர்னால் பாண்டியா நீங்க ட்ரை பண்றீங்களா இன்னும் கொஞ்சம் அப்பராவே ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்லோவரா இருக்கு சர்ஃபேஸ். அவங்க பேட்ஸ்மேன் எல்லாமே ஜித்தேஷ் சர்மா இருக்கட்டும், லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் இவங்க எல்லாமே பெரிய ஷாட்டுக்கு தான் போவாங்க. அந்த இடத்துல அந்த பேஸ் வந்து கடக்கிற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஆடணும். சும்மா தத்துக்கிட்டே ஆடுற மாதிரி. குர்னால் பாண்டியா கொஞ்சம் மேல ட்ரை பண்ணலாம். இப்போ 10 ஓவர்ஸ்க்குள்ள ஒரு 2-3 விக்கெட்ஸ் விட்டுட்டாங்கன்னா குர்னால் பாண்டியா கொஞ்சம் மேல ட்ரை பண்ணி கொஞ்சம் இனிஷியலா ஓவர்ஸ் கடத்திட்டு அப்புறம் அந்த பேட்ஸ்மேன் ஏன்னா வித்தியாசமா இவங்கலாம் வந்தா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பால் இருந்து ஹிட் பண்ணதான் ட்ரை பண்ண போறாங்க. இன்னைக்குலாம் அவருக்கு மீட் ஆகல. அதனால 11 balls 3 runs சம்திங் ஏதோ ஸ்கோர் பண்ணி வச்சிருந்தாரு. அதான் ஜித்தேஷ் சர்மாவும் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்கிராச்சியா தான் ஆடினாரு. 11 balls 3 runs அடிச்சாரு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரைக்கையாவது ரொட்டேட் பண்ணி ஆடி இருக்கலாம். கொஞ்சம் இன்னொரு 10 ரன்னாவது எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். கான்டெஸ்ட் ஆஃப் த கேம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் லிவிங்ஸ்டனே கான்ஸ்டன்டா ஃபெயிலியர் ப்ரோ. அது ஒரு சைன் டு வரி தான். பட் ஆனா எல்லா மேட்சுமே வந்து மத்த பிளேயர்ஸ் கூட இருக்கவங்களும் அதை அகாமடேட் பண்ணி அதை பெருசா காட்டல. இன்னைக்கு வந்து கொஞ்சம் அது நோட்டபிளா ஆயிடுச்சு. இல்ல இன்னைக்கு நோட்டபிள் ஆகல. மத்த பிளேயர்ஸ் அகாமடேட் பண்ணிக்கிட்டாங்க. படிக்கல், ஜித்தேஷ் சர்மா எல்லாம் அகாமடேட் பண்ணி அதை ஃபெயிலியர் மாதிரி இவனை விட நான் எப்படி ஆடுறேன் பாருங்கிற மாதிரி போட்டி போட்டாங்கிறதால அது இன்னைக்கு தப்பிச்சிருச்சு. ஆக்சுவலி நம்ம ஸ்டார்டிங் ப்ரிவியூஸ்ல எல்லாருமே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, நம்ம மட்டும் இல்ல எல்லா யூடியூப் கம்யூனிட்டி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஆர்சிபி மாதிரி ஒரு கிரவுண்ட்ல, சின்னசாமி மாதிரி ஒரு கிரவுண்ட்ல கண்டிப்பா படும் பேட்டிங் பாரடைஸ் படும். ஆனா இங்க வந்து பேட்டிங் பாரடைஸே எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. கிரவுண்ட மாத்தி கொடுத்துட்டாங்க. யூசுவல் கிரவுண்ட் மாதிரி இல்ல இது. ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் தான் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஆக்சுவலா டிசி ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே அக்சர் பட்டேல் நான் சேர்க்க மாட்டேன். ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே குல்தீப்பும் விப்ராஜும் தான் ஜெயிச்சு கொடுத்தாங்க. அவங்களோட ஸ்பெல் தான் ரொம்ப பெரிய ஸ்பெல்லா இருந்தது. ஆக்சுவலா டிம் டேவிட் பத்தி சொல்லி ஆகணும். இந்த பேட்டிங் யூனிட்ல கான்ஸ்டன்டா 4 மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா டிம் டேவிட் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு சாலிடா. ஏன்னா அவர் எந்த மேட்சுமே பெருசா அன்பீட்டன் தான். அவர் எல்லாமே லாஸ்ட் மேட்ச் பெருசா சான்ஸ் கிடைக்கல. லாஸ்ட் ஒரு 1 or 2 balls தான் ஆனாரு. சோ பெருசா ப்ரூவ் பண்ண முடியல. மத்தபடி அவர் எப்பெல்லாம் அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கோ நல்லாவே ஹிட்டிங் எபிலிட்டி காட்டியிருக்காரு. ஆக்சுவலி இஸ் கமிங் ஃப்ரம் சச் a huge pressure bro. நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாரு. நிறைய போட்டு பேஷ் பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவரும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல ஐபிஎல்ல. அதனால சொல்லதான் செய்வாங்க. பட் அதுக்கெல்லாம் அந்த ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணி அப்சர்வ் பண்ணி பயங்கரமா ஆடிடாரு. இந்த சோஃபார் ஹி ஹஸ் டிட் ஹிஸ் ஜாப். நல்லா தான் பண்ணிருக்காரு. இல்ல அந்த இடத்துல எனக்கு அக்சர் பட்டேல் கேப்டன்சி மேலே கொஸ்டின் வந்த லாஸ்ட் 2 ஓவர் அக்சர் பட்டேலும் முகேஷும் போட்டதுக்கு பதிலா அவங்களோட மோஹித் சர்மா எல்லாம் இருந்தாரு, ஸ்டார்க் இருந்தாரு, அவர்கிட்ட கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சமே கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. அதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு வரேன். இவங்க வந்து முகேஷ் குமார் அவர்தான் பேக் பண்றாங்க. ஆக்சுவலா டெத் பவுலர் தான் மோஹித்தையும் பேக் பண்றாங்க ப்ரோ. மோஹித்தையும் பேக் பண்ண இன்னைக்கு ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நடராஜன் வந்தா அதான் நான் சொல்றேன்ல, மோஹித் சர்மா தான் ப்ரோ கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. முகேஷ் குமார் வந்து டெஃபினட்டா ஒரு doesn't find a place in this 11. மோஹித் சர்மா bro டெத் வந்தா சொல்றேன் பிளேயிங் 11ல எடுக்கணும், நடராஜன் எடுக்கணும் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா மோஹித் சர்மா தான் டிராப் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். முகேஷ் குமாரா டிராப் பண்றதுக்கான சான்சஸே இல்ல ப்ரோ இங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் அவர் நல்லா பண்ணிருக்காரு. இந்த சீசனுமே நல்லா பண்ணிருக்காரு. பவர் பிளேல அவர் தான் மெய்டன் விக்கெட் எடுத்தாரு லாஸ்ட் ஓவர்ல. நம்ம டெல்லி பவுலிங் பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். பெஸ்ட் பவுலிங் யூனிட் இந்த டோர்னமெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒத்துக்கிறீங்களா? அதான் ப்ரோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டிசி தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஜிடி கம்பேர் பண்ணும்போது. அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப ஏன்னா இங்க இருக்க 3 ஸ்பின்னர்ஸ்மே நல்லாவே இந்த டோர்னமெண்ட் நல்லாவே போட்டு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா ரஷித் கான் கொஞ்சம் ஃபார்ம் அவுட். சோ நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா டிசி பவுலிங் தான் ப்ரோ பெஸ்ட். பேஸ் தனியா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2மே ஈக்குவல் தான் ப்ரோ. இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயா விட்ட மாதிரி இருந்துச்சு. கடைசியில ஆல்ரெடி மேட்சஸ் டன்னுங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சோன்னு எனக்கு தோணுது. அக்ஷர் மாதிரி இருக்கும் போதெல்லாம் மேட்சஸ் டன் கிடையாது அந்த இடத்துல.
ப்ரோ 130 அடி அடிப்பாருன்னு தெரியும் நமக்கு. அவர் இருக்கும்போது மேட்சஸ் டன் பண்ண முடியாது. அது கரெக்ட். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஹை இன்டென்சிட்டி மேட்சஸ்ல கண்டிப்பா மோஹித் சர்மா தான் அவங்க டெத் ஓவர்ஸா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஏன் அது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க பாருங்க அப்கமிங் கேம்ஸ்ல இல்ல ப்ரோ, அன்னைக்கு மேட்ச்ல யார் நல்லா போட்டுருக்காங்களோ அவங்கள தான் ப்ரோ டெஃபினட்டா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே நல்லா தான் போடுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முகேஷ் குமார் தான் நல்லா போட்டிருந்தாரு. அந்த ஓவர் போட வரதுக்கு முன்னாடி 2 ஓவர் 7 ரன் 1 விக்கெட், அதுல ஒரு மெய்டன் வேற இருந்தது. சோ அவருக்கு தான் டெஃபினட்டா இன்னைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. கரெக்ட் தான் ப்ரோ. அதுவும் முகேஷ் கொடுத்தது தப்புன்னு சொல்ல தெளிவா அக்ஷர் பட்டேல் ஓவர் மோஹித் சர்மா போட்டுருக்கணும் தான் நம்ம சொல்றோம். அங்க வேணா நீங்க சொல்லலாம் ப்ரோ. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அங்க ஒரு தேவையில்லாத அணிதான். அதுவும் இல்லாம ஃபிங்கர் ஸ்பின்னரை இன்னைக்கு எல்லாம் அடிச்சிட்டாங்க போட்டு, இங்கேயும் அடிச்சிட்டாங்க அங்கேயும் அடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது 19th ஓவர் அக்ஷர் பட்டேல் மேபி டிம் டேவிட் ஸ்பின் நல்லா ஆட மாட்டாருங்கிற ஒரு நினைப்புல எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ வந்து டெல்லி வந்துட்டு ஒரு ஸ்பின் அட்டாக் பொறுத்தவரையும் ஒரு பயங்கரமான யூனிட்டா தெரியுறாங்க. இன்னைக்கு அக்ஷர் பட்டேல் பார்ட்டிக்கு வராம விப்ராஜும் குல்தீப் யாதவும் சேர்ந்தே போட்டு புடிச்சிட்டாங்க ஆர்சிபி மிடில் ஆர்டரை. எந்த பால் உள்ள போது எது வெளில வருதுன்னு தெரியாம கண்ணாபுண்ணான்னு ஆடி அவுட் ஆனாங்க. இல்ல டெல்லி பவுலிங் பொறுத்தவரையும் நம்ம பெரிய கிரெடிட்ஸ் குல்தீப் தான் கொடுத்தாகணும். அவர் தான் அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு. அந்த மிடில் ஓவர்ஸ்ல ரன்னே கன்சிடர் பண்ண மாட்டாரு. 4 மேட்ச்லயும் நம்ம எடுத்து பார்த்தா 30+ அவர் கொடுக்கல போல. 30 தான் ஹையஸ்ட் அவர் கொடுத்ததுலேயே. விக்கெட்ஸும் கன்சிஸ்டன்டா எடுத்துட்டு வராது. எனக்கு தெரிஞ்சு அவர் பெஸ்டா இருக்காரு. அவரோட பெஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ டெல்லி சோ ஃபார் பாருங்க 4 out of 4 எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் பயங்கர ஸ்ட்ராங்கா பண்ணி தான் ஜிங்ஸ் பண்ணிராதீங்க. ஏதோ கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. என்ன தெளிவா நம்ம சொல்றதா நடக்க போகுது சொல்லுங்க. ஆனா உண்மையாவே ப்ரோ டெல்லி வந்து நம்ம அப்பையில இருந்து சொல்றோம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிட் இந்த வருஷம். பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கு எல்லா டிசர்விங் 100% டிசர்விங். ஆக்ஷன் முடிச்ச அடுத்த நாள் நான் ஒரு போஸ்ட் போட்டுருவேன் நம்ம பேஜ்ல. அப்போ வந்து நான் டெல்லிக்கு வந்து 90 out of 100 கொடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தேன் பிளே ஆஃப்ஸ்க்கு. செகண்ட் மும்பை கொடுத்தேன். ஸோ டெல்லி எனக்கு ஆன் பேப்பர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு ப்ரோ. ரொம்ப ரொம்ப பயங்கர ஹாப்பியா இருந்தேன். ஏன்னா பெஸ்ட் பவுலிங் யூனிட் ஆக்ஷன்ல பிக் பண்ணிருக்கான். ஆர்சிபி கொஞ்சம் ஸ்டார்ட் வந்து ரொம்ப நல்லாவே போட்டாங்க. புவனேஸ்வர் குமாரும் சரி, எஸ் தயாலுமே சரி. எஸ் தயால் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனா, ஆனா பவர் பிளேல வந்து உங்களுக்கு அந்த விக்கெட்ஸ் தான் முக்கியம். அதை எடுத்தாங்க. புவனேஸ்வர் குமார், எஸ் தயாலு 2 பேருமே வந்துட்டு சூப்பரா போட்டாங்க. ஃபேப் டு பிளஸ் வந்து எஸ் தயால் எடுத்தாரு. மெக்கர்கையும் அபிஷேக் பொருளையும் வந்து புவி எடுத்தாரு. அந்த அக்ஷர் பட்டேலோட விக்கெட் வரையுமே அவங்க அந்த லைன்ல இருந்தாங்க. கேல்ரா கூட ஒரு கொடை கிளப்புனாரு. ஆனா அது கொஞ்சம் டிஃபிகல்ட் கேட்ச் தான். ஹார்ஷா இருக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமான கேட்ச். இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா போட்டு இது பண்ணாங்க. லேட்டர் ஆன் தான் மேட்சை விட்டாங்க மிடில் ஓவர்ஸ்ல. எஸ் தயால் வந்து பவர் பிளேல நல்லா தான் போட்டாரு. இன்னைக்குமே பார்த்தோம்னா பவர் பிளேல நல்லா தான் போட்டாரு. அவ்வளோ ரன் எல்லாம் கன்சிடர் பண்ணல. நமக்கு டெத் ஓவர்ஸ்ல தான் அவர் கொஞ்சம் அடிச்சுட்டாங்க. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி நல்லா தான் போட்டாரு. பவர் பிளேல போட்டு விக்கெட்டும் எடுத்துட்டாரு. மெயினான விக்கெட் அந்த ஃபர்ஸ்ட் பிரேக் அவர் தான் கொடுத்தாரு. ஆக்சுவலா 10 ஓவர் வரைக்கும் ஆர்சிபி வாஸ் இந்த கேம் தான் ப்ரோ ஈவன்லி பாய்ஸா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெஃபினட்டா கேஎல் ராகுல் ஃபேக்டர்னு ஒரு விஷயம் அதை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் பத்தி பேசிடுவோம். அவர் வந்து நம்ம வந்து போன வருஷம் ரொம்ப நான் தான் சொன்னேன் ஒரு இன்டர்வியூல கூட கண்டிப்பா ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் ஆடணும்னு சொல்லிட்டு. போன வருஷம் எக்ஸலண்டா இருந்தாரு. எல்லாரோட பார்வையும் அவர் மேலதான் இருந்துச்சு லாஸ்ட் இயர். அது வந்து இந்த வருஷம் கொண்டு வருவாருங்கிற ஒரு பிலீஃப் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனா ஐபிஎல் ஃபாலோ பண்ணாம மற்ற லீக்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா அதுல வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு சுத்தமா படல. எந்த டோர்னமெண்ட்லயுமே படல. எல்லா இடத்துலயுமே காட்டு சுத்துறாரு. எல்லா பாலும் அடிக்க போறாரு. ஈஸியா விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிடுறாரு. 15 மேட்சுக்கு ஒரு மேட்ச் 12 மேட்சுக்கு ஒரு மேட்ச் தான் அடிக்கிறாரு. ஒரு 50 ஒரு 60 ஓகேவா. ஒரு மேட்ச் நான் பிபிஎல்ல பார்த்தேன், மெல்போர்ன் ரன்னிங்ஸ் கிடைச்சாரு. அதை தவிர எல்லாமே பிளைண்ட் ஸ்லாகிங் தான், எதுவுமே பட மாட்டேங்குது. இப்போ மெகருக்கு எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறதும் ஒரு ஆர்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து அந்த பேக்கிங் கொடுத்து திரும்ப நீ இதே மாதிரி கோ ஃபார் த கில், நீ 15 மேட்ச்ல எனக்கு 2 மேட்ச் அடிச்சு கொடுத்தாலும் போதும், அந்த 2 மேட்ச் எங்களுக்கு ஜெயிக்கணும்னு போவாங்களா, இல்ல அவர் டிராப் பண்ணிட்டு இன்னொரு பிளேயர் கொண்டு வருவாங்களா, இல்ல அவரை வந்து எல்லா பாலும் அடிக்காதீங்க செலக்டிவா அடிங்கன்னு அவரை இம்ப்ரூவைஸ் பண்ண பார்ப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். ஆனா ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் ஹேஸ் டு பி கிரிட்டிசைஸ்ட். ரொம்ப பூரா ஆடி இருக்காரு சோ ஃபார். எஸ் தட் இஸ் த கேம் பிளே. அவர் அப்படிதான் ஆடுவாரு. பட் ஸ்டில் ரிசல்ட்ஸ் வரலங்கிறப்போ கண்டிப்பா பிளேம் பண்ணி தான் ஆகும். வின்னிங் காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு சீக்கிரம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் சீசன் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் மேட்டர் ஆஃப் ஒரு மேட்ச் தான் ப்ரோ. ஏதோ ஒரு மேட்ச் நல்லா அடிச்சிட்டாருன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் வச்சு அப்படியே ஓட்டிடுவாரு எனக்கு தெரிஞ்சு. சரி, என்னதான் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனாலுமே மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் பேக் பண்ணிடுறாங்க. அதனாலதான் வந்து எனக்கு தெரிஞ்சு டீம் காம்பினேஷன் மாத்த மாட்டாங்க. ஏன்னா ஸ்டப்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே ஆடி கொடுத்துட்டு இருக்காரு ப்ரோ. மிடில் ஆர்டர்ல செம்ம பேக்கப்ல இருக்காரு, ஹைலைட்டா தெரியாது ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் சீசனும் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த சீசன் 4 மேட்ச் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த மிடில் ஆர்டர் டிசி மிடில் ஆர்டர்னு எடுத்தா கேஎல் ராகுல், ஸ்டப்ஸ் இவங்க 2 பேர் தான் ஹைலைட்டடா தெரியுறாங்க. அது கான்ஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வராங்க. வந்துட்டு போன ஐபிஎல்ல நல்லா ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருந்த எந்த பிளேயருமே இந்த ஐபிஎல் கிளிக் ஆகல. நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அபிஷேக் சர்மா இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு யாருமே கிளிக் ஆகல. நரேன் மட்டும் அப்பப்ப கிளிக் ஆகுறாரு. ஆனா வந்துட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே கிளிக் ஆகல. அதுவே கன்சர்ன் தான். ஒரு மேட்ச் தான் அடிச்சாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதான் அப்பப்ப கிளிக் ஆகுறாரு அவரு. மத்தபடி வந்துட்டு டீம்ஸும் பிளாட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. கரெக்டா இவங்களுக்கு எங்க போட்டா விக்கெட் விழுவுதுன்னு கணிச்சிடுறாங்க.
அதே மாதிரி போட்டு போட்டு எடுக்கிறாங்க சொல்லி சொல்லி. அதெல்லாம் இந்த ஐபிஎல் எனக்கு அந்த வகையில தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் வந்து ரொம்ப ஒன் டைமென்ஷனலா இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் ஈக்குவல் கான்டெஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பால் இருக்கு. எஸ் 200+ கேம்ஸ் வந்து சில மேட்சஸ் நம்ம பாக்குறோம். ஆனா அது இல்லாம பவுலர்ஸ்க்கும் நல்ல அசிஸ்டன்ஸ் இருக்கு. டியூ ஃபேக்டர் வந்து குறைஞ்சிருக்கு. சலைவா அப்ளைங் அந்த ரூல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஸோ இந்த இயர் ஐபிஎல் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு நம்ம கேஎல் ராகுல் பத்தி பேசி ஆகணும். கேஎல் ராகுல் பத்தி பேசவே இல்லை. இந்த மேட்ச் வந்து பெங்களூரு ஹோம் பாய் வந்து எப்பவுமே அடிப்பாரு ஆர்சிபியோட, அது சொல்லவே தேவையில்ல. எல்லா மேட்சும் அடிக்கதான் இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த மேட்சும் சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த கேட்ச் ரொம்ப கஷ்டமான கேட்ச். அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா அந்த மேட்ச் எப்படி வேணா போயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனா வந்துட்டு கேஎல் ராகுலுங்கிற ஒரு பிளேயர் அந்த இடத்துல ஸ்டெடி கொடுத்து ஆடி கடைசியா அடிக்கவும் செஞ்சாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு கேஎல் ராகுல். ஒரு 93 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இன்னைக்கு. மேட்ச் சிச்சுவேஷனுக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு ஸ்லோவா தான் ஆடி ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் தான் வந்தாரு. 7 விக்கெட் சுட்டாங்க. ஃபேஃப் மாதிரி ஒரு பிளேயர் அவுட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவுட். ஸோ இவர் தான் இருந்து மேட்ச் கொண்டு போய் ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன் தான் வந்தாரு. அதை நீட்டாவே பண்ணிட்டாரு எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ கண்ணூர் லோகேஷ் ராகுல் a prince who never became the king will become the king soonங்கிறது 100% உண்மை. நான் எப்பவுமே நினைச்சிருக்கேன் அந்த பிளேயர் வந்து இன்னுமே ஹையா ஒரு கேலிபர் வந்து காட்டணும்னு சொல்லிட்டு. கேஎல் ராகுல் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இந்தியன் பிளேயர்ஸ் ப்ரோ. ஆப்வியஸ்லி எனக்கு கேஎல் ராகுல் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு உண்டு எப்பவுமே. ஹி இஸ் ரியலி கிளாஸ் அபார்ட் ப்ரோ. கண்டிப்பா இன்னைக்கு இன்னிங்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதமா இருக்கட்டும், அந்த லீடர்ஷிப் மாதிரி அந்த ரோல் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா நம்ம வந்து அது நம்மளை சுத்தி பிளேயர்ஸ் ஆகட்டும், நம்ம வந்து இன்னிங்ஸை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி the way he made people stick around him, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே வந்து he showed his character today. I'm really proud of him today. ஸோ ஆன் தி ஹோல் வந்துட்டு கேஎல் ராகுல் அண்ட் ஸ்டப்ஸ் வந்து கொண்டு போயிட்டாங்க கேம் ஆர்சிபி விட்டு. ஆர்சிபி வந்து கடைசியா அந்த நீங்க ஒத்துக்க மாட்டீங்க நான் சொன்னா, ஆனா அந்த ரெயினும் ஒரு ரோல் பிளே பண்ணுச்சு. ரெயின் இஸ் நாட் த ஒன்லி ரோல்னு நான் சொல்லல. எல்லா மேட்சும் சொல்றேன். இந்த இஃபன் பெட்ஸ் எல்லாம் நம்ம பேசலாம். ஆனா ரிசல்ட் என்ன ஆச்சு அதான் இன்னைக்கு நான் அதை தான் சொல்றேன். அது நான் ஒன்லி ரோல் ரெயினாலதான் நாங்க தோத்தோம்னு சொல்லல. கேஎல் ராகுல் சூப்பரா பேட்டிங் ஆனா ரெயினும் ஒரு ரீசனுங்கிறாங்க. ஏன்னா நீ அந்த இதுவரையுமே உனக்கு வந்து குர்னால் பாண்டியாவை அடிச்சாங்க, லிவிங்ஸ்டன் அடிச்சாங்க. ஆனா வந்துட்டு ஸ்ரேயா சர்மாவை அடிக்கவே இல்லையே 3 ஓவர். அந்த ரெயின் வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரேயா சர்மா கையில இருந்து பால் வலிக்கிட்டு போச்சு. 2 ஃபுல் டாஸ் போட்டார் அந்த ஓவர். எஸ் தயாலுமே லெக் சைட்ல போட்டு கொடுத்து அங்க தூக்கி சொருனாரு கேஎல் ராகுல. அதனால அது ஒரு ஃபேக்டர் பிளே பண்ணவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்றேன். சரி, அது ரெயின்னாலதான் வலிக்கிட்டு போச்சா? ஏன் பிரஷர்னால இருக்காதா? இப்ப கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நம்ம போட போறோம். இல்ல ப்ரோ கமெண்ட்ரிலே சொன்னாங்க ஆக்சுவலி அது ஸ்கிட் ஆகி பால் வரப்போ ஈஸியா இருக்கும் பேட்டர்ஸ்க்கு டைம் பண்ணன்னு சொல்லிட்டு. ஓகே, பட் ஆனா அதான் அவர் சொல்ற மாதிரி அது ஒரு 30% 20% வச்சுக்கிட்டா மிச்ச 70-80% வந்து மேட்ச் பூரா மேட்ச் கேஎல் ராகுல் ஸ்டப்ஸ் தான். ஆனா அதுவும் ஒரு ரீசன் தான் சொல்றேன். அந்த நீ அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ண முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இதை வந்து யாரும் கொடுப்பீங்க? நான் கண்டிப்பா கேஎல் ராகுலுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த மேட்ச் மொத்தமாவே அவர் தான் வந்து பேட்டிங் யூனிட்ட கொண்டு போன மாதிரி இருந்தது. டிசிக்கு அவர் ஒருத்தர் தான் அந்த மாதிரி இருந்தது. மீதி எல்லாமே விக்கெட்ஸ் த்ரோ பண்ணிட்டாங்க. அவருக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா தான் ஸ்டப்ஸ் இருந்தாரு. மற்றபடி ஜெயிச்சு கொடுத்தது வந்து கேஎல் ராகுல் தான். ஏன்னா அந்த ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல பவுண்டரிஸ் எல்லாமே இனிஷியலா ஸ்கோர் பண்ணது இவர் தான். ஓரளவு ஸ்டேபிளான சிச்சுவேஷன் கொண்டதுக்கு அப்புறம் தான் ஸ்டப்ஸ் வந்து ஃபயர் ஆனாரு. அதுக்கு முன்னாடி எல்லாமே இவர் தான் ஹேண்டில் பண்ணாரு. ஆக்சுவலா கேஎல் ராகுல் தான் நான் கொடுத்தேன். அடுத்து வந்து முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து நான் டோட்டல் ஆர்சிபி மிடில் ஆர்டருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்னதான் பிச்சு ஸ்லோவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து கொஞ்சமாவது ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி ஏதாவது ஆடி இருக்கணும். அது ஆடல. அதனால வந்துட்டு இன்னைக்கு ஜித்தேஷ் சர்மாவா இருக்கட்டும், படிக்கலா இருக்கட்டும், பட்டிதாருமே கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆடினாரு. வந்துட்டு டோட்டல் மிடில் ஆர்டரே இன்னைக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கடைசியா டிம் டேவிட் வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணி கொடுத்தால்தான் கேம் இவ்வளவு தூரமே வந்துச்சு. ஸோ வந்துட்டு ஒரு டோட்டல் லெட் டவுன் வந்து ஆர்சிபி மிடில் ஆர்டர். ஸோ வந்து முடிச்சு விட்டீங்க போங்க வந்து நான் ஆர்சிபி மிடில் ஆர்டர் முடிச்சு விட்டீங்க போங்க. நான் கண்டிப்பா விராட் கோலி கொடுக்குறேன். அந்த ரன் அவுட் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு டோட்டலா பிரேக் பண்ணி விட்டுருச்சு. அது கண்டிப்பா ஒரு மிஸ்டேக் தான். அது நம்ம சொல்லி தான் ஆகணும். ஓகே, கிரிக்கெட்ல அதெல்லாம் நடக்கும் தான். பட் ஸ்டில் மிஸ்டேக் தான். ஹோப்ஃபுல்லி இனிமேல் அது கொஞ்சம் நடக்காம இருக்கட்டும். அதே மாதிரி தேவ்தூத் படிக்கல் கான்டெக்ட் ஆஃப் த கேம்ல 5th and 6th ஓவர் வந்து கண்டிப்பா மேக்ஸிமைஸ் பண்ணியிருந்திருக்கணும். அங்க வந்து 1 run 2 runலாம் வந்து பியூர் பிளண்டர். ஸோ அதனால இவங்க 2 பேருக்கு நான் கொடுக்குறேன். அடுத்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். ப்ரோ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ கண்டிப்பா நான் டிம் டேவிட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து அவர் அடிக்கலன்னா கேம் வந்து ஒன் சைடா முடிஞ்சிருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் ஈஸி சேஸா இருந்திருக்கும். ஆனா அங்க வந்து அவரோட மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு ஆடி கொடுத்தாரு. அதே மாதிரி டு சர்டன் எக்ஸ்டென்ட் நான் நியூ பால் பவுலிங் ஆஃப் ஆர்சிபி அந்த 6 overs பவர் பிளே வரைக்குமே நான் ஆர்சிபி பவுலிங்குமே கொடுக்குறேன். ஏன்னா 160 தான் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கிறப்போ ஒரு மேசிவ் ஃபைட் பேக் பண்ணாங்க. அதனால நான் இன்னைக்கு நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். ரஹ்மான் டிவிலியர்ஸ் 10 points, வேல் பிரஜன் 13 points, மித்தியன் 14 points,
பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ப்ராக்ரஸ் ஆகும்போது நீங்களும் உங்க பாயிண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நாளைய மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். நாளைக்கு கேகேஆர் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் யாரை ப்ரெடிக்ட் பண்றீங்க? 100% நாளைக்கு கொல்கட்டா சொல்றேன் ப்ரோ. ரீசன் எனக்கு வந்து கொல்கட்டாவோட பவுலிங் மேல நம்பிக்கை இருக்கு. ஒன் ஆஃப் த வெல் சூட்டட் பவுலிங் யூனிட் ஆஃப்டர் டெல்லி என்னை பொறுத்த வரைக்கும் கொல்கட்டா. அதே மாதிரி பேட்டிங்குமே பாத்தீங்கன்னா நல்ல டீப்பா வச்சிருக்காங்க. எஸ், நிறைய பேர் கிளிக் ஆகல, பட் ஐ பிலீவ் சென்னை பிட்ச் வில் பி சூட்டட் ஃபார் கேகேஆர் பேட்டர்ஸ். கண்டிப்பா நாளைக்கு ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஓகே, நாளைக்கு நானும் கேகேஆர் தான் பேக் பண்றேன். பிகாஸ் வந்துட்டு நான் இதுவரையும் சிஎஸ்கேல நம்பி இருந்த ஒரு பேட்ஸ்மேன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட். இப்ப அவரும் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு ஒரு பூனையே எடுத்த மாதிரி ஆயிடுச்சு சிஎஸ்கேக்கு. ஸோ வந்துட்டு நாளைய மேட்ச் வந்து நான் கேகேஆர் தான் பேக் பண்றேன். பிகாஸ் ஆஃப் தேர் பேட்டிங் டெப்த் அண்ட் பவுலிங்கும் டீசெண்டா பண்றாங்க. அண்ட் சென்னை பிச்சர்ஸ் வந்து நிறையனும் வருண் சக்கரவர்த்தியும் கொஞ்சம் வைக்கலா இருப்பாங்க. ஸோ வந்து ஐம் பேக்கிங் கேகேஆர். நாளைக்கு சிஎஸ்கே தான் பேக் பண்றேன் சேப்பாக்கில் நடக்கிறதுனால. எனக்கு என்ன தோணுதுன்னா, கேகேஆர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இந்த இயர் அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்ணல. பெருசா லாஸ்ட் மேட்ச் ஒரு 200 அடிச்சாங்க, ஓகே. பெருசா அந்த கன்சிஸ்டன்டா அடிக்கிறது இல்ல. சேப்பாக்கில் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பவுலிங் ட்ராக்ல ஃபெயிலியர் ஆக தான் நிறைய சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சிஎஸ்கே ஒரு கம்பேக் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்பி போவாதீங்க. சென்னையில பவுலிங் ட்ராக், ஆர்சிபில பேட்டிங் ட்ராக் நம்பாதீங்க. தோனி பீங் அப்பாயிண்டட் அஸ் தி கேப்டன், கண்டிப்பா நிறைய பேர் நம்ம சொன்னாங்க பேஜ்லயே அதை பத்தி பேசுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி பிக் டாபிக் டு ஸ்பீக் அபவுட். உங்க தாட் சொல்லுங்க இனிஷியலா, நானும் என் தாட் சொல்றேன். நான் வந்து தோனி ஃபேன் பார்ஷியலின்னு வச்சுக்கலாம். ஆனா எனக்கு இந்த தோனி கேப்டன்சி எடுத்ததுல பெருசா பெரிய அபிப்பிராயம் இல்லை. ஆனா வேற வழியும் இல்லை ப்ரோ. சிஎஸ்கே பொறுத்தவரையும் வேற வழியும் இல்லை. வேற யாரும் வந்து கான்ஸ்டன்டா ஒரு டீம்ல இருப்பாருன்ற மாதிரி பிளேயர் யாரும் கிடையாது. ஸோ யாருக்கும் கேப்டன்சி கொடுக்கவும் முடியாது. ஸோ இப்போ இருக்கிற சிஎஸ்கே சிச்சுவேஷனுக்கு வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. அதனாலதான் தோனி கொடுத்தாங்க. அதனால அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இதுவே ஒரு சிஎஸ்கே மேனேஜ்மெண்டோட மிஸ்டேக் தான். ஏதோ ஒரு ஃபியூச்சர் பிளேயர்ஸை பில்ட் பண்ணிருக்கணும். அவங்களுக்கு தான் இப்போ கேப்டன்சி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். வேற வழி இல்லாதனால தோனிக்கு போயிருக்கு. இதுல என்னோட இது என்னன்னா, இதுல சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் ஹாப்பி ஆகி அந்த சிஎஸ்கே பேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல என் ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்துட்டு வார்த்தை வராரு அப்படி இப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. என்ன பொறுத்தவரை இதுல சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே ரிட்டர்ன் ஆஃப் எல்லோ டிராகன் என் ஃப்ரெண்டு போடுறான். இல்ல, அது எனக்கு தெரிஞ்சு இதுல சந்தோஷப்பட ஒண்ணுமே இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா உங்களுக்கு பேட்டிங் தான் வீக் இருக்கிறதுல. உங்களோட வந்து ஒரு மெயினான பேட்ஸ்மேன் வந்து வெளில போறதுக்கு நீங்க ஹாப்பி ஆகுற மாதிரி இருக்கு என்ன கேட்டா. அவர் கேப்டன்சில போரா இருந்திருக்காரு, எல்லாம் ஓகே. ஆனா வந்துட்டு சிஎஸ்கேல பேட்டிங் வீக்கா இருக்கும்போது ருத்ராஜ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வெளில போறாருங்கிற சேட்னஸ் தான் அதிகமா இருக்கும். நார்மலா நம்ம டீமா பார்த்தோம்னா அதான். அது ஒரு தோனி ஃபேன்ஸுக்கு வேணா வந்துட்டு தோனி திருப்பி கேப்டன்சி பண்றாருங்கிற ஒரு ஜோஸ்ல இருக்காங்க. ஆனா ஒரு டீமுக்கா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு ஐ லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச். இல்ல அதான் ப்ரோ, என் தாட்ஸ் என்னன்னா, ஹானஸ்ட்லி கோயிங் ஃபார்வர்ட் டீமுக்கு வந்து எது நல்லதோ அதான் பார்க்கணும். இந்த சீசன் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க, பெர்ஃபார்ம் பண்ணல, அது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்னு, நீங்க அப்கமிங் சீசன்ஸ்க்கு ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்ண போறீங்கிறது தான் ஒரு கிளப்போட ஒரு ஃபெய்த் அண்ட் எல்லாமே இருக்கு. ருத்ராஜ் என்னதான் போரா கேப்டன்சி பண்ணியிருந்தாலும் அவர் மேல அந்த ஃபெய்த் வச்சிருக்கீங்க, ஹோப் வச்சிருக்கீங்க, ஹி வில் லேர்னுங்கிறத நீங்க நம்புறீங்க, கரெக்டா? ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லைங்கிறது இட்ஸ் டெஃபினட் டிராபேக். அதே மாதிரி கோயிங் பேக் டு தோனிஸ் கேப்டன்சி வந்து, எஸ் ஹீஸ் அ லெஜண்ட், 5 கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, இஸ் அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக் பிளேயர், எல்லாம் ஓகே. பட் ஸ்டில் பழைய மெத்தடுக்கு நீங்க போகணுமாங்கிறது என்னோட கொஸ்டின் மார்க். பிகாஸ் இட்ஸ் டன், ஹிஸ் எரா இஸ் டன். அப்படிங்கிறப்போ ஃபியூச்சருக்கு நீங்க ப்ராப்பர் பிளேயர்ஸ் ஸ்கவுட் பண்ணல, அடுத்த ஜெனரேஷன் சூப்பர் ஸ்டார்ஸ் நீங்க உருவாக்கலங்கிறத நம்ம ஆல்ரெடி பல வீடியோஸ்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதுதான் வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் இன் மேக்கிங் இருந்திருந்தா ருத்ராஜ் இல்லைனா கூட மேனேஜ் பண்றதுக்கு இன்னொரு கேப்டன்சி போஸ்ட் கொடுத்துருக்கணும். ஆனா இப்போ அவங்களுக்கு ஆளே இல்லைங்கிறதால வேற ஆப்ஷனே இல்லாம இந்த இது எடுத்திருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேக்வர்ட் டிசிஷன் தான். எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்லை. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், என்னடா ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்கன்னு. அப்போ வந்து எல்லாம் அசிங்கமா திட்டினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நீங்க கமின்ஸ் வந்து இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் ஸ்மித் கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் இப்படிதான் திட்டினீங்க அப்படிலாம் சொன்னாங்க. சரி, அது அவங்க சொன்னது வந்து நான் 50% ஒத்துக்கிறேன், நம்ம ஹானஸ்டா இருக்கணும். பட் அட் த சேம் டைம் என்னோட டிபேட் என்ன அப்படின்னா, இன்னொரு 50% நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஆக்சுவலி ஓடிஐக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ, ஸ்மித் வைஸ் கேப்டன் கிடையாது, மிச்சல் மார்ஷ் தான் வைஸ் கேப்டன். அந்த டீம்ல வந்து மிச்சல் மார்ஷ் தான் அவங்க கேப்டன் ப்ராஸ்பெக்டா பாக்குறாங்க. அவர் நல்லா பண்றாரோ பண்ணலையோ அவர் தான் கேப்டன் ப்ராஸ்பெக்டா பாக்குறாங்க அடுத்து. ஆனா அவருமே அந்த டைம்ல இன்ஜுரி, கமின்ஸ்க்கு அப்புறம் மார்ச்மே இன்ஜுரி. ஸோ அவங்களுமே வேற ஆப்ஷன் இல்லாம தான் ஸ்மித்துக்கு போனாங்க. ஸோ எஸ், அஸ் அ ஸ்மித் ஃபேன் நானும் ஹாப்பியா இருந்தேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் யா, நான் அப்படி இருந்தேங்கிறனால நீங்களும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. தப்பு தான் ப்ரோ. இப்ப ஆனா அதான் நான் என்ன கேக்குறேன்னா, வேற வழியே இல்லாம தான் தோனி கேப்டன்சி போறாங்க. இப்போ நீங்க இங்க வேற யாருக்காவது கொடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த டீம்ல வேற யாருக்காவது சிஎஸ்கே கேப்டன்சி கொடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? 2 பேருமே சொல்லலாம். அதான் ப்ரோ, அங்க வந்து ஒருத்தர் புதுசா கொண்டு வர தவறிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அப்போ வேற சான்ஸே இல்லை, வேற வழியே இல்லை ப்ரோ. தோனிக்கு தான் இப்ப கொடுத்தாகணும், அங்க கொஸ்டினே கிடையாது. ஏன்னா வேற யாரும் இல்லை அங்க. தோனிக்கு மட்டும் தான் போய் ஆகணும்.
ஸோ இந்த டிசிஷன்ல நான் ஒன்றும் பெருசா ஷாக்லாம் கிடையாது ப்ரோ. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க தோனி மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டன் ஐபிஎல்ல, அப்புறம் ரோஹித் மாதிரி சக்சஸ்ஃபுல் கேப்டன் ஐபிஎல்ல இருக்கும் போது அந்த இடத்துல இன்னொரு கேப்டன் இருந்தா அதுவே அவங்களுக்கு ஒரு ஆடட் ப்ரெஷரா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இப்ப தோனிக்கு போனது ஓகே, ஆனா இது வந்து செலிப்ரேஷனா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட. தோனி 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 கேப்டன்சி போனதை நான் ஒத்துக்கிறேன், அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, தோனிக்கு போனாங்க ஓகே. ஆனா இது வந்து ஒரு செலிப்ரேட் பண்ற விஷயம் கிடையாது, ஏன்னா அவங்களோட மெயின் பேட்ஸ்மேனே இல்ல அடுத்த ஆட்டத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்கே வந்து தோனிக்கு கேப்டன்சி போறாங்க. இதே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பைக்கு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இல்லாத ரீசன்ல நமக்கு திரும்பி அவங்களுமே ரோஹித் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம மிஸ்டேக் சொல்லிருக்கலாம். ஸோ அவங்க சூரியகுமார் யாதவ் ஃபியூச்சர் பில்ட் பண்ணி வச்சிட்டாங்க, சூரியகுமார் யாதவ் போயிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சினாரியாவே இல்ல பாருங்க சிஎஸ்கே. இப்ப நான் சொல்ல ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா ப்ரோ, ருத்ராஜ் கேப்டன் இல்ல, தோனி தான் இந்த வருஷம் கேப்டனுங்கிறது டீமுக்கு இந்த வருஷம் ரிசல்ட்ஸ்க்கு மேபி ஹெல்ப் பண்ணலாம். ஆனா ருத்ராஜ் வந்து எவ்வளவு கேம் அதிகமா விளையாடுறாரோ அவ்வளவுதான் கேப்டனை கத்துப்பாரு, புரியுதா? எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் ஒரு பிளேயர் பில்ட் ஆவாங்க. அந்த கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மேட்சஸ் அஃபெக்ட் ஆகும்னு என்னோட தாட். அது வந்து அடுத்த வருஷம் ரிஃப்ளெக்ட் ஆகும், புரியுதா? எவ்வளவு வருஷம் தோனி ஆட முடியும், அதுதான் நான் சொல்ல வரேன். ப்ரோ நான் ஓப்பனா சொல்லவா ப்ரோ, இப்ப திரும்பி ருத்துராஜ் நெக்ஸ்ட் சீசன்ல வந்தாருன்னா அதே இப்போ ஒரு எவ்வளவு வருஷம் வந்து சிஎஸ்கே கேப்டனா லீட் பண்ணுவாரு எனக்கு கேட்டீங்கன்னா ரொம்ப டவுட்ஃபுல் தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இப்போ நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் வந்ததுன்னா ஏதோ ஒரு பெரிய பிளேயர் கண்டிப்பா சிஎஸ்கே போவாங்க ப்ரோ. சுமன் கில் அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிளேயர் கண்டிப்பா போவாங்க. வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த பிளேயர் தான் கேப்டன்சி கொடுப்பாங்க. ருத்ராஜ கண்டிப்பா கீழே. சுமன் கில் எல்லாம் போக முடியாது, சுமன் கில் எல்லாம் ஜிடி விட மாட்டாங்க. எல்லா டீமும் ஒரு நிமிஷம் ப்ரோ, இப்படிதான் நம்ம வந்து ரோஹித் சர்மாவும் நினைச்சோம். ஆனா மும்பை வந்து ட்ரேட் பண்ண ரெடியா இருக்குன்றப்ப ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணாரு, சோ அவரும் இன்ட்ரெஸ்ட் காட்டினாரு, போயிட்டாரு. இப்ப சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் உங்களை ட்ரேட் பண்ண ரெடியா இருக்காங்கன்னா நான் கண்டிப்பா சொல்றேன் சுமன் கில் வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு வருவாரு. நான் வரதுக்கு ரெடியா. சுமன் கில் எல்லாம் வரமாட்டாரு, சுமன் கில் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. சுமன் கில் கடைசி மேட்ச் வரையும் ஜிடிக்கு தான் ஆடுவாரு. நான் அதை எங்க வேணா எழுதி உனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், கடைசி மேட்ச் வரையும் ஜிடி தான். சரி பாக்கலாம். எந்த பிளேயர் மோஸ்ட்லி எல்லா பிளேயர்ஸுமே ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு ப்ரோ. அந்த டீம்ஸ்ல வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டு வராங்க, க்ரோயிங் இன் கான்ஃபிடன்ஸ், க்ரோயிங் இன் ஸ்டேச்சர், க்ரோயிங் இன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. மேபி நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு பாண்ட் வச்சு வர பிளேயர்ஸ்னா ஒரு ரிஷப் பண்ட்டுக்கு வந்து ஒரு சென்னை மேல ஒரு பட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேபி அவர் வரலாம். ஆனா ரிஷப் பண்ட்டுமே இஸ் நாட் அ கிரேட் கேப்டன் என்ன பொறுத்த வரைக்கும். அவரும் ருத்துராஜும் ஒண்ணு சலிச்சது இல்ல மாதிரி தான். சிஎஸ்கே மாதிரி ஒரு பிராண்ட் எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. சிஎஸ்கே ஒரு பிராண்ட் மாதிரி தான். இப்ப அவங்க வந்து ஒரு பெரிய பிளேயர் ட்ரேட் பண்ண ரெடியா இருக்காங்கன்னா டெஃபினட்டா சொல்றேன் எந்த பெரிய பிளேயரா இருந்தாலும் கன்சிடர் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் சைடும் அவங்க வந்து பெருசா எனக்கு தெரிஞ்சு ஜிடி விட மாட்டாங்க சுமன் கில்ல. இப்போ பிளேயர் இன்ட்ரெஸ்ட் காட்டினா கண்டிப்பா ட்ரேட் ஆக சான்சஸ் இருக்கு. சுமன் கில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாரு எனக்கு தெரிஞ்சு சுமன் கில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு, ஏன்னா அவர் வந்து கண் கூட பாத்துருக்காரு. ஹர்திக் பாண்டியா வந்து ஜிடில இருந்து மும்பை சேர்ந்த அப்புறம் அந்த டீம் எப்படி இருந்துச்சு, அந்த ரீபில்டிங் ஃபேஸ் அவர் பாத்துருப்பாரு. அதனால அவர் நம்பி நீ அதையும் இதையும் கம்பேரே பண்ண முடியாது. ஜிடி வந்து வாய்ப்பே இல்லப்பா. ஜிடி நிறைய ஃபெய்த் வச்சிருக்காங்க. அந்த ஃபெய்த் வந்து சில பேருக்கு வந்து ரீபே பண்ணணும்னு தோணும், அதனால சில பேர் வந்து அந்த டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. சொல்றேன் சுமன் கிலுக்கு வந்து இப்போ ஏன்னா இந்த கிரவுண்ட்லயும் அவர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, இந்த டீம்லயும் அவர் அட்டாச் ஆயிட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டீம் இவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்ததுன்னா ஜிடி தான். அந்த மாதிரி எமோஷனல் ஃபேக்டர் எல்லாம் கொஞ்சம் பிளே பண்ணும் ப்ரோ. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் இருந்து ஆஃபர் வரும்போது அக்செப்ட் பண்றதுக்கான சான்சஸும் இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா வந்துட்டு ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயர் அஸ் அ பிளேயரா சிஎஸ்கே மிஸ் பண்ணுவாங்க. அதை மட்டும் நான் கடைசி நோட்ல முடிச்சுக்கிறேன். ஓகே, வித் தட் நோட் வி கம் டு த கன்க்ளூஷன் ஆஃப் டுடேஸ் வீடியோ. ஸோ நாளைக்கு மேட்சோட ரிவ்யூல பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஸ்மித்தியன், வேல் பிரஜன் அண்ட் ரஹ்மான் டிவிலியர்ஸ். பை.